அது புத்தகத்தை எடுத்தபோது 4 ஜீவராசிகளும் 24 மூப்பர்களும் அந்த ஆட்டுக்குட்டியின் முன் விழுந்தார்கள். ஒவ்வொருவரும் வீணையையும் பரிசுத்தவான்களின் ஜெபங்களாகிய தூபம் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்திருந்தார்கள். அவர்கள் புதிய பாடலை பாடினார்கள். நீர் அந்த புத்தகத்தை எடுத்து அதன் முத்திரைகளை அவிழ்க்கத் தகுதியானவர், ஏனெனில் நீர் கொல்லப்பட்டீர். உம்முடைய இரத்தத்தினால் எல்லா கோத்திரங்களிலும் மொழிகளிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்தவர்களை தேவனுக்காக வாங்கிக் கொண்டீர். அவர்களை நம் தேவனுக்காக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கினீர். அவர்கள் பூமியில் ஆட்சி செய்வார்கள். அப்பொழுது நான் பார்த்தேன், சிங்காசனத்தையும் ஜீவராசிகளையும் மூப்பர்களையும் சுற்றி எண்ணிலடங்கா ஆயிரக்கணக்கான தூதர்களின் சத்தத்தை கேட்டேன். அவர்கள் பெரும் சத்தத்தோடு சொன்னார்கள், கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கௌரவத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற தகுதியானவர். பின்னர் பரலோகத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழேயும் சமுத்திரத்திலும் உள்ள சகல சிருஷ்டிகளும் சொல்வதை நான் கேட்டேன். சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஸ்தோத்திரமும் கௌரவமும் மகிமையும் அதிகாரமும் என்றென்றைக்கும் உண்டாகுக. 4 ஜீவராசிகள் ஆமேன் என்றார்கள். 24 மூப்பர்கள் விழுந்து என்றென்றைக்கும் வாழுகிறவரை தொழுதார்கள். இதுவே வெளிப்படுத்தின விசேஷங்கள் 5வது அதிகாரத்தின் தரிசனம். முத்திரைகளின் புத்தகம் திறக்கப்படத் தொடங்கும் முன் ஆட்டுக்குட்டியின் மகிமை பரலோகத்தில் முழங்கிய தருணம்.